Hello friends, வணக்கம் and welcome back to Critex Morning. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா ஹாய் சாப் பராபர் 2025ல தமிழ் டப்ல Z5ல ரிலீஸ் ஆயிருக்க ஃபினான்ஷியல் கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. லக்கி பாஸ்கர் ஜீப்ரா மூவி ஸ்டைல்ல ஒரு பேங்க் ஸ்கேமை எக்ஸ்போஸ் பண்ற மாதிரியான மூவி தான் இதுங்கிறதையும் மனசுல வச்சுக்கோங்க. மாதவந்தால் எடுத்து நடிச்சிருக்காரு. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ சிங்கிள் பேரண்டா பையனை வளர்த்துக்கிட்டு இருக்காரு. டிடிஆரா ட்ரெயின்ல நார்மலா ஜாலியான லைஃப் லீட் பண்றாரு. பட்ஜெட் பத்மநாதன் மாதிரி மிடில் கிளாஸ் பசங்களுக்கு ஏத்த மைண்ட் செட்ல நார்மலா இருக்கக்கூடிய ஒரு பர்சனோட அக்கௌண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா 27 ரூபா பேங்க்ல இருந்து புடிச்சிக்கிறாங்க. அது ஏன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பேங்க்ல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றதுல ஆரம்பிச்சு பேங்க் பண்ணக்கூடிய பல கோடி ரூபாய் ஸ்கேம் எப்படி நம்ம கதையோட ஹீரோ எக்ஸ்போஸ் பண்ணாரு. சாதாரணமா ஒரு பேங்க்லயும் கஸ்டமர் கிட்ட டெய்லியும் ஒரு ரூபாய் சார்ஜ் பண்ணி புடிச்சாலுமே மாசத்துக்கு 30 ரூபாய்ங்கிற கணக்குல கோடிக்கணக்கான கிளைண்ட்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ் இருக்கக்கூடிய பேங்க்ல பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஸ்கேம் நடக்குதுங்கிறத எக்ஸ்போஸ் பண்ண களத்துல இறங்குவாரு. சாதாரண அம்பி மாதிரி இருந்துகிட்டு அந்நியன் மாதிரி கேள்வி கேட்டு ஒருத்தங்கிட்ட ஒரு ரூபாய் தரனா தப்பு இல்ல, ஒருத்தங்கிட்டையும் ஒரு ரூபாயா திருடி 1 கோடி ரூபாய் ஒரே நாள்ல சம்பாரிச்சா எவ்வளவு பெரிய கிரைம்ங்கிறதுக்கு கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி தான் ஒரு படத்தை எடுத்து எக்ஸ்போஸ் பண்ணிருக்காரு. தமிழ் டப்பிங் லிப்சிங் கூட ப்ராப்பரா இருந்தாலும் எந்த கேரக்டருமே அந்த வாய்ஸ் ப்ராப்பரா சூட் ஆகல. மாதவனோட கேரக்டரைசேஷன் அண்ட் டப்பிங்குமே ப்ராப்பரா மூவில பிக்ஸ் ஆகலங்கிறது இந்த மூவி பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப டேக் இட் ஈஸியான கேர் ஃப்ரீயான ரோல்ல தான் மாதவன் ஒரு அப்பாவா வந்து ஜஸ்டிஃபை பண்றதை தாண்டி டிடிஆரா நீதி நேர்மைன்னு சொல்லி ஹானஸ்ட் ஆஃபீஸரா ஸ்ட்ரிக்டா நிறைய இடத்துல போர்ட்ரேட் பண்ணிருக்காரு. அண்ட் படத்துல ஆன் அண்ட் ஆஃபா தான் எமோஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸ்கிரீன் பே அந்த அளவுக்கு என்கேஜிங்காவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் உள்ள ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள டிராமா தான். மெசேஜ் கான்செப்ட் ஐடியாலஜி எல்லாமே ப்ராப்பரா இருந்துச்சு. டே டு டே லைஃப்ல நடக்கக்கூடிய நார்மலான ஒரு சின்ன மிஸ்டேக்கை வச்சும் எரரை வச்சும் பேங்க் பண்ணக்கூடிய ஸ்கேம் அழகா எக்ஸ்போஸ் பண்ணிருப்பாங்க. புது இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும் போது பழைய இன்ட்ரெஸ்ட் ரேட்ல போட்டு ஒரு நாள் டிலே பண்றது மூலியமா இன்ட்ரெஸ்ட்ல இவங்க எவ்வளவு லாபம் பாக்குறாங்கிறதுல இருந்து கால்குலேஷன் அண்ட் டீடைலிங் ப்ராப்பரா மிக்ஸ் மேட்ச் பண்ணி மேத்தமெட்டிக்கலா ஒர்க் பண்ணிருக்காங்கிறது இந்த மூவி பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். பட் ஸ்கிரீன் பே அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காவும் என்கேஜிங்காவும் கமர்ஷியலைஸ் பண்ணி காமிக்கல. ரொம்ப டாக்குமெண்ட்ரி டிராமா ஸ்டைல ரொம்ப தியரிட்டிக்கலான ஒரு சப்ஜெக்டோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பாக்குற மாதிரி தான் மூவியவே எடுத்து வச்சாங்கன்னு கண்டிப்பா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. கிளைமேக்ஸ் நல்லா இருந்தாலும் வா ஃபேக்டரை ஹோல்டு பண்ணலங்கிறது இந்த மூவி பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இன்டர்வல் ட்விஸ்ட் அளவுக்கு ஹை அண்ட் வா மூமெண்ட்டை கிரியேட் பண்ணல. 10 to 15 மினிட்ஸ்க்கு மேல சாலிடா ட்ரிம் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுவுமே ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லர் டிராமா தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் காமெடிக்கல் ஃபீல் குட் டிராமா ஸ்டைல ட்ரை பண்ணிருந்தாங்க. பட் லவ் ட்ராக் மூவில ஒர்க் அவுட் ஆகலங்கிறது கண்டிப்பா இந்த மூவி பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். படத்துல நிறைய சீன்ஸ் ஆன் அண்ட் ஆஃபா தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நிறைய விஷயம் ஓவர் டிராமாட்டிக்காவும் ரியலிஸ்டிக்கான ரியல் இன்சிடென்ட்ஸை படமா எடுத்திருந்தாலுமே அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு ரியாலிட்டியோட இல்லாம போயிடுச்சு. நீங்களே ஃபீல் பண்ற மாதிரி தான் பல சீன்ஸை உருட்டி பரட்டி எடுத்து வச்சிருந்தாங்க. ஏன்னா ஹீரோ ஒரு கார்பரேட் பேங்கை எதிர்த்து பண்ணக்கூடிய சம்பவத்தினால வீட்டை விட்டு வெளில போறாரு, ஜெயிலுக்கு போறாரு, பையன் முன்னாடி அசிங்கப்படுறாரு. கடைசியா போராடி மக்களுக்கு அந்த பணத்தை எல்லாம் மீட் எடுத்தாருங்கிற அந்த ஜேர்னியும் லைஃப் ப்ராசஸும் அந்த அளவுக்கு டேக் இட் ஈஸியா கொண்டு போயிட்டாங்கன்னு கண்டிப்பா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன் கேரக்டர் ஆர்க்கு வில்லனோட டெவலப்மெண்ட்னு சொல்லி நிறைய விஷயத்துல இவங்க இன்னும் ப்ராப்பரா ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸ்கிரீன் பே மட்டும் பெட்டரா பார்த்து ப்ராப்பரா பண்ணியிருந்தா ஒரு நல்ல அவுட்புட் கிடைச்சிருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனலான ஒப்பீனியனா இருந்துச்சு. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஆவரேஜான தமிழ் டப்டு ஃபினான்ஷியல் கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. லக்கி பாஸ்கர் ஜீப்ரா ஸ்கேம் 1992 அளவுக்கு இந்த மூவி ஹை மூமெண்ட்டை கிரியேட் பண்ணி அந்த லிஸ்ட்டுக்குள்ள போகலங்கிறது இந்த மூவி பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். பட் மெசேஜ் அண்ட் ஐடியாலஜி நல்லா தான் இருக்கு. எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபேக்டையும் மித்தையும் நல்லாவே அடிச்சு உடச்சு பேசியிருக்காங்க. இந்த ஹாய் சாப் பராபர் மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் அளவுன்னு கேட்டீங்கன்னா 6.2 out of 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாமா இருக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you and love you.